Hi friends, welcome to Shope's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சாமி வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன மண்டபம் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு MDF போர்டு வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து வுட்டன் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நாலா பக்கமும் வந்து நாலா கார்னர்லேயும் வந்து நிற்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து E360 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த பீடை வந்து ஒட்டிடலாம். அது கொஞ்ச நேரம் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒயிட் கெஸ்ஸோ வந்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ண போகிறோம், ரெண்டு சைட்லேயுமே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் கெஸ்ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து acrylic பெயிண்ட் வச்சு கலர் பண்ணணும். ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஒயிட் கெஸ்ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் acrylic பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் crimson ரெட் கலர் வந்து acrylic பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இப்போது அந்த கெஸ்ஸோ மேலே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கெஸ்ஸோ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். என்ன கலர் பெயிண்ட் வேணும்னாலும் வந்து உங்களோட விருப்பப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து crimson ரெட். ஸோ ஒரு சைட் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பின்னாடி பக்கமும் வந்து கலர் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து இதில் வந்து ஒரு கோலோன் டிசைன் வந்து வரைய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஈவனாக வந்து புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் வந்து புள்ளி வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஈவனாக வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நான் புள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ புள்ளி வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஈவனாக கரெக்டாக நீங்கள் பென்சில் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ப்ரஷ் வச்சு நீங்கள் ஒயிட் பெயிண்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து அந்த கோலம் டிசைனையும் வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறப்ப நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அது மேலேயே வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ ஒயிட் பெயிண்ட் acrylic பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது மேலேயே வந்து தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் வந்து கேம்லின் ரவுண்ட் ப்ரஷ். இது வந்து நம்பர் 2 சைஸ் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பொறுமையாக வந்து அந்த புள்ளிக்கு சைடில் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இது வந்து உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது ப்ளைவுட் பீசஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம MDF அந்த போர்டு தான் கடையில் வாங்கி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேரடியாக நம்ம ப்ரஷ்லேயே வந்து வரைகிறம்போது கொஞ்சம் நம்ம பொறுமையாக வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியான டிசைனாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் தேர்டெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வந்து பழகிரும். ஸோ ஒரு தடவை வரைஞ்சதுக்கப்புறமா வந்து லைன்ஸ் சில இடத்துல லைட்டாக வந்திருக்கும். அதை வந்து நம்ம இன்னொரு தடவை வந்து திருப்பி டச்சப் பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து நான் 4 கார்னர்லேயும் ஒரு சின்ன டிசைன் வந்து வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் இருக்க டிசைனுக்கு எப்படி வந்து புள்ளி வச்சோமோ அதே மாதிரி டெக்னிக்லேயே நான் வந்து புள்ளி வந்து வச்சுட்டு இதை விட கொஞ்சம் சின்ன டிசைனாக வந்து நான் வந்து 4 கார்னர்லேயும் வரைஞ்சிட்ருக்கேன். இது வந்து இன்னும் சின்ன டிசைன்னால கொஞ்சம் நம்ம வந்து இன்னுமுமே பொறுமையாக வந்து பார்த்து வரையணும். அப்படி இல்லைன்னா வந்து சரியாக வந்து வராது அவுட்புட், அதுக்கு தான். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டிசைன் வந்து நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நான் 4 கார்னர்ஸ்லேயும் வந்து வரைய போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 2 சைடு வரைஞ்சிட்டேன். லாஸ்ட் ஒன் வந்து நான் வரைகிறேன் இப்போது.
இப்போது நான் வந்து புள்ளி வைக்கிறதுக்கு வந்து இதில் டூத்பிக் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டூத்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எதை வச்சு நல்லா வருதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பெயிண்ட்டை தொட்டுட்டு வரையணும். அப்படி இல்லைனா வந்து ஈவனாக இருக்காது. லைன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து செகண்ட் மேலே திருப்பியும் வந்து அது மேலேயே வந்து ஒரு செகண்ட் கோட்டிங் மாதிரி வரைஞ்சிட்டோன்னா அது வந்து ஈவனாக அழகாயிரும். இப்போ வந்து நான் 4 கார்னர்லேயும் கூட வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்து நான் செகண்ட் கோட்டிங்கும் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு வார்னிஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து மாட் பர்ச் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ லைட்டாக வந்து மாட் பர்ச் தொட்டு நம்மளோட டிசைன் மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது வந்து நம்ம டிசைன் வந்து எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணோன்னா. ஸோ நான் எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும் உங்களோட ட்ராயிங்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி சாமி சிலைக்கெலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மண்டபம் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபினிஷிங் வந்து செம்மையாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு சின்ன கிருஷ்ணர் சிலை வந்து இதில் வச்சுட்டு சைடில் வந்து பூ வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.